அண்மைச் செய்தி. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பூந்தமல்லிக்கு செல்லும் பேருந்து நிற்காமல் சென்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லிக்கு செல்லும் பேருந்து நிற்காமல் சென்றது ஏன் என்று பயணி கேள்வி எழுப்பியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பூந்தமல்லி செல்லும் பேருந்துக்காக காத்திருந்த பயணி ஒருவர் அந்த பேருந்து நிற்காமல் சென்றது குறித்து டைம் கீப்பரிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டதில் டைம் கீப்பரும் ஓட்டுநர் நடத்துனர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பயணியை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் தற்போது விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மதுரவாயல் பகுதியை சேர்ந்தவர் சரவண குருநாதன், 40 வயதான இவர் சென்னை கிண்டியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தினமும் கிண்டியில் இருந்து பேருந்து மூலமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து பூந்தமல்லி செல்லும் பேருந்தில் ஏறி அவரது வீட்டிற்கு மதுரவாயல் பகுதி செல்வது வழக்கமான ஒன்றாகும். நேற்று முன்தினம் இரவு 12 மணி அளவில் பணி முடித்துவிட்டு அவர் பேருந்துக்காக நீண்ட நேரமாக காத்திருந்திருக்கிறார். ஒரு மணி அளவில் தடம் எண் 101 என்ற பேருந்து வந்தபோது அது ஏற முயற்சித்த போது அதற்குள் பேருந்து நிற்காமல் சென்றதாகவும், இதனை கண்டுள்ள அங்குள்ள டைம் கீப்பரிடம் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க அந்த முதியோரிடம் கேட்டபோது அவருக்கும் இந்த பயணிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் சரவண குருநாதனின் சட்டையை பிடித்து அந்த டைம் கீப்பர் சராமரியாக தாக்கிய போது அவருக்கு உடனடியாக அங்கிருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஒன்று சேர்ந்து அவரை காலால் எட்டி உதைத்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை கண்டு சக பயணிகள் மற்றும் அங்கு படுத்துறங்கிய நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதற்காக தாக்குறீ என்று கேட்டு கோயம்பேடு பேருந்து நிலைய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் சரவண குமாரை மீட்டு அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவரை தாக்கிய நபர்கள் யார் என்பது குறித்து கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.